ஒருவருக்கு எப்போது திருமணம் ஆகும்? ஒரு சிலருக்கு திருமணம் எட்டா கனியாக நிற்கின்றது. அதாவது கால தாமதம் ரொம்ப அதிகமாகிறது. ஆக அவங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம்ங்க. சரிங்களா? முதல்ல திருமணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண் பெண் இருபாலாருக்கும் கிரகங்கள் வேறு வேறு. பாவகம் ஒன்று. சரிங்களா? ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனைவியை குறிக்கின்ற காரக கிரகம், திருமணத்தை குறிக்கின்ற காரக கிரகம் சுக்கிரன். பெண் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கணவனை குறிக்கின்ற காரக கிரகம் செவ்வாய், திருமணத்தை குறிக்கின்ற காரக கிரகம் செவ்வாய். ஆக கிரக காரகம் வேறு வேறு நண்பர்களே. இது ஒரு அமைப்பு. பாவகம் அப்படின்னு வருகின்ற பொழுது இருவருக்கும் பொதுவானது 7ஆம் இடம் திருமணத்தை குறிக்கும், 2ஆம் இடம் குடும்பத்தை குறிக்கும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் திருமணம், மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குங்கிறத பற்றி கிடையாது, எப்போ ஆகுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா திருமணம் இன்றைய காலகட்டத்தில் பலருக்கு எட்டா கனியாகின்றது. அந்த காலத்திலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு 20 வயசு தாண்டதே பெரிய விஷயம், இன்னும் சொல்ல போனால் 18 தாண்டதே பெரிய விஷயம், பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம தாத்தாங்க காலகட்டத்தில் தாத்தாக்கும் நம்மளுடைய பாட்டிக்கும் பார்த்திங்கனாலே 15 வருஷம் அந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏஜ் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக நம்ம இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க சோஷியல் மீடியாஸ்லாம். 90s கிட்டு வர்சஸ் 2K கிட் அப்படிங்கிற மாதிரி 2K கிட்ஸ்லாம் போட்டு 90s கிட்ஸை வந்து கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. திருமணம் ஆகவில்லை, அது ஆகவில்லை, திருமணம் 90s கிட்டுக்கெலாம் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபன்னாக போய்கிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு புறம் வந்து ஜாதகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம ஜோதிடராக ஜாதகத்துக்குள்ளே நின்று தான் பேசணும். அந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒருவருக்கு எப்போது திருமணம் ஆகும்? ஒரு சிலருக்கு திருமணம் எட்டா கனியாக நிற்கின்றது. அதாவது கால தாமதம் ரொம்ப அதிகமாகிறது. ஆக அவங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம்ங்க. சரிங்களா? முதல்ல திருமணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண் பெண் இருபாலாருக்கும் கிரகங்கள் வேறு வேறு. பாவகம் ஒன்று. சரிங்களா? ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனைவியை குறிக்கின்ற காரக கிரகம், திருமணத்தை குறிக்கின்ற காரக கிரகம் சுக்கிரன். பெண் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கணவனை குறிக்கின்ற காரக கிரகம் செவ்வாய், திருமணத்தை குறிக்கின்ற காரக கிரகம் செவ்வாய். ஆக கிரக காரகம் வேறு வேறு நண்பர்களே. இது ஒரு அமைப்பு. பாவகம் அப்படின்னு வருகின்ற பொழுது இருவருக்கும் பொதுவானது 7ஆம் இடம் திருமணத்தை குறிக்கும், 2ஆம் இடம் குடும்பத்தை குறிக்கும். கலத்திரம் சொல்லுவோம், கல உதரம், நம்மோடு கலக்கின்ற உதரம், ஆகையினாலே அதற்கு கல உதரம் அப்படின்னு பெயர். ஆக அந்த அமைப்பின் அடிப்படையில் திருமணம் 7ஆம் பாவகம் கலத்திர ஸ்தானம் என்றும் குடும்பம் 2ஆம் ஸ்தானம் என்றும் பெயர். இந்த இப்போ நம்ம பேச போகிற எல்லா விஷயமும் ஆண்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடம் 2ஆம் இடம், கூடுதலாக 11ஆம் இடம், எல்லா விஷயத்துக்குமே திருப்தி, நம்மளுடைய அபிலாஷைகள் நிறைவேறுகின்ற பாவகம். அதனால் 11ஆம் இடம் ஆட் பண்ணிக்கும். ஆக இந்த 4 விஷயத்தையும் பெண்கள்னு வருகின்ற பொழுது செவ்வாய் 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம், இந்த விஷயங்களை சுற்றி தான் நம்முடைய பலன்கள், நம்மளுடைய விதிகள் இன்றைக்கி அமைய போகின்றது. சரிங்களா? சரிங்க. இந்த 2ஆம் இடமோ அல்லது 7ஆம் இடமோ ஒருவருக்கு கெடவில்லை என்றால், காரக கிரகங்களான சுக்கிரனும் ஆணின் ஜாதகத்திலும் செவ்வாய் பெண்ணின் ஜாதகத்திலும் கெடவில்லை என்றால் ஒருவருக்கு இயல்பான அந்த பருவ திருமணம், அதாவது ஆணாக இருக்கின்ற பட்சத்தில் பெண்ணாக இருக்கின்ற பட்சத்தில் அந்தந்த சமுதாயம், சில சமுதாயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 18 வயசுக்குள்ளவே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அல்லது இப்போ அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் 18 தாண்டின உடனே கல்யாணம் பண்ணுற வழக்கம் இருக்கும். சில குடும்பங்களில் ஒரு 22 வயசு தாண்டினா பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுற வழக்கம் இருக்கும். ஆண்களுக்கு சில குடும்பங்களில் 20-22 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் 25 பண்ணுவாங்க, ஒரு சிலர் 30 பண்ணுவாங்க. அவங்க வழக்கத்தின் அடிப்படையில் எது திருமண வயதை நிர்ணயிச்சிருக்காங்களோ அந்த குறிப்பிட்ட சரியான காலகட்டத்தில் திருமணம் ஆகிவிடும். அதாவது 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ சுக்கிரனோ செவ்வாயோ கெடாமல் ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் அமைகின்ற பொழுது அந்த குறித்த நேரத்தில் பருவ நேரத்தில் இயல்பான திருமணம் எளிமையாக அவர்களுக்கு கிடைக்கின்றது. இதை தான் நம்ம சுத்த ஜாதகம், தோஷமற்ற ஜாதகம் அப்படின்னு சொல்கிறோமுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. சரி, இதில் ஒரு சில பாவங்கள், ஒருவேளை 2ஆம் இடம் கொஞ்சம் பலம் குறைவாகி இருக்குது,
இல்லை செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் அமர்ந்திருக்கார், இல்லை ராகு இப்படி அமைகின்ற பொழுதும் ஒரு சிலருக்கு ஆண்களானாலும் பெண்களானாலும் பருவத்தில் திருமணம் ஆகிருதுங்க. ஆனால் அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அது வேறு விஷயம். திருமணம் ஆகிருது. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பலமான தசாபுக்திகள் போயிருக்கும், 2ஆம் இடம் 7ஆம் இடம் சார்ந்து, அல்லது சுப கிரகங்களின் தசைகள் போயிருக்கும், சுப பாவகங்களின் தசைகள் போயிருக்கும். அப்படி நடக்கின்ற பொழுது தோஷங்களை தாண்டி, தோஷம்லாம் இருக்கும், ஆனால் அவருக்கு டப்புன்னு கல்யாணம் ஆயிரும், 25 வயசுலேயே கல்யாணம் ஆயிரும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, இப்போ எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவரின் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் இந்த 3 பாவகங்களின் தசாநாதர்கள் தசையோ புக்தியோ நடத்தும் போது நடக்கும். அல்லது அந்த பாவகங்களில் அமர்ந்த கிரகங்களின் தசையோ புக்தியோ நடக்கின்ற பொழுது நடக்கும். அல்லது அந்த பாவகங்களில் ஒரு கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகத்தின் சாரத்தில் ஒரு கிரகம் நின்று தசபுக்தி நடத்துதுன்னா நடக்கும். உதாரணத்திற்கு எப்போ உதாரணம் சொன்னால் நமக்கு எல்லாமே புரியும் இல்லைங்களா? ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்கும், கன்னி லக்னம்னு எடுத்துக்கும். 2ஆம் இடம் துலாம் வீடு சுக்கிரன் அதிபதி, 7ஆம் இடம் குருவின் வீடு மீனம் குரு அதிபதி, அப்படியே 11ஆம் இடம் கடக வீடு சந்திரன் அதிபதி. ஆக சுக்கிரனின் தசாபுக்தியோ, குருவின் தசாபுக்தியோ, சந்திரனின் தசாபுக்தியோ கன்னி லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு நடக்குமானால் திருமணம் ஆகிறதுக்கு எலிஜிபிள், டிக். அங்கே தோஷம்லாம் இல்லாமல் இருக்குது. பருவ வயசில் இந்த தசையிலையோ புத்தியோ ஏதோ ஒன்று கிராஸ் ஆயிடுச்சு. 25 வயசில் ஒருத்தருக்கு கரெக்டாக குரு தசையில் ஒரு சுக்கிர புக்தி வந்துருச்சு, இல்லை சந்திர தசையில் ஒரு சுக்கிர புக்தி வந்துருச்சு, இல்லை சுக்கிர தசையில் சந்திர புக்தி வந்துருச்சு, இல்லை சுக்கிர தசையில் குரு புக்தி வந்துருச்சு. அந்த காம்பினேஷனில் 2, 7, 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளோட காம்பினேஷனில் தசாபுக்தி வந்துருச்சு, எளிமையாக கல்யாணம் முடிஞ்சிடும். ஆக 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அந்த கிரகங்களின் அதிபதி தசைகள் நடக்கணும். இப்போ பாருங்கள், 2ஆம் இடம் சுக்கிரனோட வீடு, ஆனால் அங்கே எந்த சுக்கிரன் இல்லை, சுக்கிரன் வேறு ஏதோ ஒரு வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோம். அந்த வீட்டில் இப்போ வந்து புதன் அமர்ந்திருக்கிறார். இப்போ குரு தசையில் புதன் புக்தி நடக்குது, 2ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கார். அந்த புதன் புக்தியும் திருமணத்தை தர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அல்லது இப்படியே 7ஆம் வீடு எடுத்துக்கங்க. 7ஆம் வீட்டில் போயிட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கிரகம் சொல்லுங்களேன், ஏதாச்சும் ஒரு கிரகம் அமர்ந்து சூரியன் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோ. இப்போது சுக்கிர தசையில் சூரிய புக்தி போகுது, 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி போகுது. சுபவிரயத்துக்கான அமைப்பு, திருமணத்திற்கான யோகம் கைகூடிரும். ஆக பாருங்கள், அப்போ அந்த வீட்டில் அமர்ந்த கிரகத்தின் தசை நடக்கின்ற பொழுதும் திருமணத்திற்கான அமைப்பு கைகூடி வந்துடும் அந்த தசாபுக்தியிலையும். சரிங்க, இப்போது ஒருத்தருக்கு வந்து 7ஆம் வீட்டில் புதன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. அந்த புதனோட நட்சத்திரத்தில், ஆயில்ய நட்சத்திரத்தில் 11ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோ. செவ்வாயே இருக்கிறாருன்னு கூட வச்சுக்கிடுவோமே. புதன் லக்னத்துக்கு 7ல் இருக்கார், லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போது 7ஆம் வீட்டில் அமர்ந்த புதனின் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு திருமணம் அந்த தசாபுக்தி காலகட்டத்தில், செவ்வாய் புக்தி காலகட்டத்தில் நடக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரிங்களா? ஆக இந்த மாதிரி 7ஆம் இடம் 2ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் ஒருவருக்கு நடக்குமானால் உறுதியாக திருமண அமைப்பு கைகூடி வரும். இது திருமணம் ஆகும் காலகட்டம். சரிங்களா? இதை நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். சரிங்க, எங்களுக்கு அந்த மாதிரி தசா புக்திலாம் 5 முறை போயாச்சு, கல்யாணமே ஆகலை. 2ஆம் அதிபதி தசையில் 7ஆம் அதிபதி புக்தி போயாச்சு, 7ஆம் அதிபதி தசையில் 11ஆம் அதிபதி புக்தி போயாச்சு, 11ஆம் அதிபதி தசையில் 2, 7 குடையவருடைய புக்திகளும் போயாச்சு, கல்யாணம் நடந்து பாடு இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அடுத்த வீச்சு இருக்குது. எப்போ நடந்தாலும் இந்த காம்பினேஷனில் தான் திருமணம் நடக்கும். இப்போ அப்படியே எடுத்துக்கங்க, லக்னத்தின் 2ஆம் இடமோ லக்னத்தின் 7ஆம் இடமோ ஒருவருக்கு பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பருவத்தில் இந்த தசாபுக்திகள் நடந்தாலும் அது தாமதப்பட்டு காலதாமதமாகி நடக்குது. ஆனால் எப்போ நடந்தாலும் இந்த காம்பினேஷன் தசாபுக்தியில் தான் நடக்கும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அந்த விதத்தின் அடிப்படையில் அன்பு நண்பர்களே, இக்காலகட்டம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தோஷம் நிறைந்த அமைப்புகள் இருக்கின்றவர்களுக்கு அந்த திருமணம் தள்ளி போகும். தோஷம் எந்தெந்த கிரகங்களால் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி, ராகு கேதுக்கள், செவ்வாய், சமயத்தில் சூரியன், இந்த 4 பாவ கிரகங்கள், அதாவது பாவ கிரகங்களால் இந்த தோஷம் அதிக அளவு ஏற்படுகின்றது. சரிங்களா? திருமணம் சார்ந்த தோஷம். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, லக்னத்தின் 2ஆம் இடம் லக்னத்தின் 7ஆம் இடம் பாதிக்கப்படுகின்ற பொழுது பாவ கிரகங்களால் அந்த தோஷம் பாதிக்கப்படுகின்ற பொழுது 2, 7ஆம் இடங்களை உறுதியாக திருமணம் தாமதமாகிறது. ஒரு உதாரணத்துக்கு, லக்னத்துக்கு 7ல் செவ்வாயோ, லக்னத்துக்கு 7ல் சனியோ, லக்னத்துக்கு 7ல் ராகு கேதுக்களோ, லக்னத்துக்கு 7ல் சூரியனோ அமருகின்ற பொழுது திருமணம் தாமதமாகும். அல்லது லக்னத்துக்கு 2ல்
சனியோ செவ்வாயோ ராகு கேதுக்குள்ளே அமர்கின்ற பொழுது திருமணம் தாமதமாகும். லக்னத்துக்கு 8ல் போய் செவ்வாயோ சனியோ அமர்கின்ற பொழுது, ஏன்னா 8ல் அமர்ந்து 2 பார்த்துருவாங்க நேரடியாக, அப்போவும் திருமணம் தாமதமாகும். ஆக 2 7ஆம் இடங்கள் பாதிக்கப்பட்டுருச்சிங்க. இப்போ பார்த்துங்க, ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கும்ப லக்னம்னு வச்சுக்கிடுவோம், சிம்மத்தில் போய் சனி திக்பலமாக இருக்கார், அங்கேயே ஒரு செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ 25 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 2ஆம் அதிபதியான குருவின் திசையில் 7ஆம் அதிபதியான சூரிய புக்தின்னு நடக்குதுன்னு வச்சுக்கோம். கல்யாணம் நடக்காது, தாமதம் ஆகிட்டு தான் போகும், நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. புரியுதுங்களா? அவருக்கு அப்படியே தாமதமாகி தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். சரிங்களா? அடுத்த காம்பினேஷனில் எப்போ 2-7 சம்மந்தப்பட்ட 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதோ அப்போ திருமணம் நடக்கும் தாமதமாகி. ஆக அப்போ அந்த தோஷம் இருக்கின்ற பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மன வாழ்க்கை தாமதமாகிறது, சிரமப்பட்டு திருமணம் பண்ணுறாங்க. இவங்களுக்குலாம் திருமணம் வந்து 8ஆ கனியாக இருக்குது. ஆணாக இருக்கின்ற பட்சத்துலையும் சரி, பெண்ணாக இருக்கின்ற பெண்கள்லாம் இப்போ சர்வசாதாரணமாக 30+ போயிட்டாங்க. கேட்டால் நல்ல மாப்பிள்ளை அமையல, டாக்டர் மாப்பிள்ளையும் அமையல, கவர்மெண்ட் மாப்பிள்ளையும் அமையல. உங்களுக்கு என்னம்மா வயசாக? 32 வயசாகுது. நீங்கள் என்னம்மா பண்ணிக்கிட்டீங்க? கம்பெனி ஜாபில் போயிட்டு. ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லையா? இருக்குங்க, நல்ல மாப்பிள்ளையை பார்த்து எவ்வளோ நாளுமா பார்க்குறீங்க? அது ஒரு 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. இந்த அமைப்பெலாம் பார்த்தீங்கன்னா பெண்களே எளிமையாக இந்த வயது தாண்டி இருக்கும். இது அப்படியே நீங்கள் பெண்களுக்கும் பொருத்திக்கலாம். பெண்களுக்கும் இந்த அமைப்புகளில் பாவகங்கள் கெடுகின்ற பொழுது திருமணம் உறுதியாக தாமதமாக அமையும். அப்போ அந்த கால தாமதமாகி இருக்கின்ற காலகட்டங்களில் நம்ம எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு நம்ம திருமண முயற்சிகளை எடுக்கின்ற பொழுதும், குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்து திருமண முயற்சிகளை எடுக்கின்ற பொழுதும் நமக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருதுங்க. ஆனாலும் காலதாமத திருமணம் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கின்ற பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எதிர்பார்ப்புகள் பெருசாக வச்சுக்கிடாமல் திருமண முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான தோஷ அமைப்புகள் இருக்கா, உங்களுக்கு திருமணம் தாமதமாக இருக்கா அல்லது சீக்கிரமாக நடந்துருச்சா அப்படிங்கிற உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. சரிங்களா? அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்க. அது நம்முடைய உறுதித்தன்மை, வீடியோவின் மீதான நம்பகத்தன்மை இன்னும் கூடுதலாகும். ஆக அன்பு நண்பர்களே, அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.